இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிரு, மா நீங்க வருவீங்களோ இல்லையோன்னு பாத்துக்கிட்டே இருந்தம்மா. நான் எப்படிடா வராம இருப்பேன்? உங்க வாழ்க்கையில என்ன நல்ல காரியம் நடந்தாலும் உன் அம்மா நான் ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்து நிப்பேன். கூடவே நந்தி மாதிரி நானும் வந்து நிப்பேன். முதல்ல அந்த இடத்துல கோவில் நிலம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஐயா, அதுக்கு என்ன இப்போ? முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, கோயில் நிலத்துக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். ஐயா, நீங்க விக்கிற வேலையை பாருங்க. அது தப்புங்க. இன்னொருத்தர் இடத்தையே அப்படி அபகரிக்க கூடாது. இது பொது சொத்து. அதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. அத்த வாங்க, எல்லாருக்கும் உங்க கையால கொடுங்க. வேண்டாம், வாங்க அத்த. இது நீ சம்பாதிச்சு உன் முதல் மாச வருமானத்துல கொடுக்கற. நீங்க 2 பேரும் கொடுங்க. அத்த, நீங்களும் மாமாவும் இல்லைன்னா சின்ன வயசுலயே என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். நான் இவ்வளவு தூரம் வளர்ந்தது எல்லாமே உங்களால தானே. வாங்க அத்த, வந்து கொடுங்க. ஆமாமா, நீங்க வந்து கொடுங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க. அரை அடியா இருந்தா கூட பொது நிலத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். எதையும் சட்டப்படி நேர்மையா தான் நான் செய்வேன். அதுக்குதான் விஏஓ கிட்ட பேசுறதா சொல்லிருந்தேன். அக்கா, யாருக்கா இவரு? இவர் உங்க புள்ளையா மருமகனா? புள்ளைக்கு புள்ள, மருமகனுக்கு மருமக, ரெண்டுமே தான். எதுக்குமா இப்படி கேக்குறீங்க? அவர் வேண்டிக்கிட்டு கொடுக்கற பிரசாதத்தை மாமியார் உங்க கையால கொடுக்க சொல்றாரு பாருங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும். ஆமாங்க, ரொம்ப நல்லவன் தான். இவனாலதான் என் பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்கு. என் பொண்ணு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படியா? அவர் வளர்ப்பு நல்லா இருந்திருக்குங்க. சரியா சொன்னீங்கம்மா. என்ன வளர்த்தவங்க 2 பேருக்கு இருக்கிற நல்ல மனசு இந்த உலகத்துல வேற யாருக்குமே இல்ல. என்னமாயா? ஆமா ஆமா, அவங்கள மாதிரி யாரும் வரவே முடியாது. ம். சரிங்கம்மா, சந்தோஷம். நான் வரேங்க. வாங்க. டைம் ஆயிட்டு இருக்கு. அவர் வருவாரான்னு தெரியல. சரி, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிங்க ஐயா. ஹலோ,